எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 3500 தான் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். 9-inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் 464 T5 ப்ராசஸ் CarPlay ஆப்ஷன்ஸோட வரும் வித் 360 அவுட். இந்த சிஸ்டம் வித் 360 கேமரா 4 கேமரா சேர்த்தே ஆஃபர் ப்ரைஸாக கஸ்டமருக்கு 10,500 கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 3,500 நம்ம கொடுத்துடலாம். சூப்பர். இது பொறுத்தவரைக்கும் என்ன பல்கா ஸ்டாக் எடுத்துருக்கனால இந்த ஆஃபரா? ஆமாம் ஆஃபர் அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கஸ்டமர் நான் சேல் பண்ணிக்கலாம். 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பட் இது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2GB RAM நினச்சிருவாங்க. ஸோ இது 2GB RAM கிடையாது. TS7ல 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து சூப்பராக இருக்கும். எஃபெக்ட் நல்லா இருக்கும், கிராஸ் நல்லா இருக்கும், டியூட்டர் சூப்பராக இருக்கும். நான் மாட்டின வரைக்கும் கஸ்டமர் சஜஷன் சூப்பராக இருக்குது இதில். ஸோ இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,400 கொடுத்துடலாம். 3,400 கஸ்டமர் வந்து இங்கே மாட்டணும்னு சொன்னால் ஃப்ரீயாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் இது ப்ராடக்ட் இறங்கியிருக்குங்க. ஸோ நமக்கு எது நல்லா இருக்குது இது வரைக்கும் கஸ்டமர் கொடுத்து எது ப்ராப்ளம் வரலன்னு சொல்லி அந்த பிராண்ட் செலக்ட் பண்ணி வைக்கிறதா. இது பார்த்தீங்கன்னா ப்ரோவிஷன் பிராண்டு. தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் பிரதர். சூப்பர். நிறைய ஸ்டாக் வந்திருக்கும் போல இருக்கு எப்பயும் போல. நம்ம இப்போ ஆஃபர்ஸ் எல்லாம் எப்பவும் போல விட இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆஃபர் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பழக்கப்பட்டது தான், ஆனால் இது நல்லா இருக்கும். இந்த ஆஃபர் நிறைய கஸ்டமருக்கு யூஸ் ஆகும். ஓகே, பார்த்துருவோம். ஆண்ட்ராய்டு முக்கால்வாசி கடையில் வந்துட்டு 75% ஸ்டாக் வந்துட்டு ஆண்ட்ராய்டை ஃபுல் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆண்ட்ராய்டு தான் நிறைய பிராண்டு வந்திருக்கு. நிறைய புது புது பிராண்டு இப்போ இறக்கியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பார்த்தலாம் எல்லாத்தையும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்கிறது நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 3,500 தான் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். 9-inch ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம புது சேஞ்சாக என்ன பண்ணியிருக்குன்னா அதே ரேட்டு தான், பட்டு இன்னொரு சிஸ்டம் நான் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சிஸ்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைப்ரோசோனிக். இது லாஸ்ட் டைம் நம்ம என்ன ரேட்டு போட்டிருக்கோம்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் இறக்கிருக்கோம். இதில் இப்போ ஃபுல் ஸ்டாக் இருக்குது, பிரித்து வைக்காமே இருக்குது, பிரித்து வச்சதுலேயே இருக்குது ஃபுல் ஸ்டாக்கு. ஸோ இது நம்ம இப்போ ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 3,500 கொடுத்துடலாம். 3,500 வைப்ரோசோனிக் கொடுத்துடலாம். போன டைம் 4,500 rupees போட்டிருந்தது. ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 3,500 நம்ம கொடுத்துடலாம். சூப்பர். இது பொறுத்தவரைக்கும் என்ன பல்கா ஸ்டாக் எடுத்துருக்கனால இந்த ஆஃபரா? ஆமாம் ஆஃபர் அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கஸ்டமர் நான் சேல் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் கூப்பிட்டு கேட்கலாம். அதாவது ஒரு மாதம் கொஞ்சம் 2 மாதம் கொஞ்சம் கஸ்டமர் கேட்டாலும் நம்ம இருந்துன்னா இருக்குன்னு சொல்லலாம், கொடுத்துடலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தால் நம்ம ஸ்டாக் எடுத்துடலாம். 3,500 ஸ்டார்டிங் பிரைஸ். அது வந்து வைப்ரோசோனிக்கே கொடுத்துடலாம். வாரண்டி 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பட் இது என்ன பார்த்தீங்கன்னா நிறைய 2GB RAM நினச்சிருவாங்க. ஸோ இது 2GB RAM கிடையாது. TS7ல 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்து பேசிக்கே வந்து 4GB தரும். 4GB RAM உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக நம்ம 3,500 நம்ம கொடுத்தோம். சூப்பர், ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டெமோலேயே வச்சிருக்கோம் நிறைய பீஸ் ஸ்டாக்கு. ஸோ அதுக்கு அடுத்த பிராண்டுன்னு போயிட்டீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா பம்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு 4GB 64 வேரியண்ட்டில் வரும். ஓகே. ஸோ அதுவும் 9-inch தான், இதுவும் 9-inch தான். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே 9-inch தான் நமக்கு. அது காமன் தான். இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கஸ்டமர் கொடுத்து பார்த்தீங்கன்னா 4,500 கொடுத்துடலாம். ஒரு 1,000 rupees சேர்த்து போட்டோம். ஆமாம், 1,000 rupees போட்டோம்னா இது. பட் இது கஸ்டமர் கேட்பாங்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு ஒரே மாதிரி தான். ரெண்டு ஒரே மாதிரி, வேற வேற பிராண்ட் வரும், ஒரே ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா TS7 தான், 464 தான், சேம் தான். என்ன பார்த்தீங்கன்னா அது ஆஃபரில் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஆஃபர் இல்லாமல் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பிராண்ட் டிஃபரன்ஸ் வரும், அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. ரெண்டுமே 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். அடுத்து மெயின் ஆஃபர் என்ன பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K. இதுவும் ஆஃபர்ல இருக்கா? இது இப்பவும் ஆஃபர் தான். நம்ம லாஸ்ட் டைம் யூடியூப்ல போட்டோம், அது ஒரு ரேட்டா. இப்போ நம்ம மறுபடியும் ஆஃபர் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ரைட். என்ன பிராண்ட் இது? ஃபர்ஸ்ட் டைமண்ட் 2K மாடல் 4GB 64 10.1 inch ஸ்க்ரீன் வரும் நமக்கு. ஸோ இது நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா 7,500 கொடுத்துட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஆஃபரா மறுபடியும் கஸ்டமர் 500 நேஷனல் பண்ணி 6,500 கொடுத்துடலாம். 6,500 ரூபாய்க்கு டைமண்ட் 2K 10.1 inch CarPlay ஆப்ஷனோட வரும். வயர்லெஸ்ல ஆப்பிள் CarPlay ஆப்ஷனோட வரும். அட்டகாசம். ஸ்டாக் இருக்கா? என்ன கம்மியா தான் இருக்கு போல இருக்கு. பின்னாடி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ஸ்டாக். இங்க எவ்வளவு வேணும் அப்படின்றீங்களா? எல்லாமே ஃபுல் ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கு. பின்னாடி ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கேன் நான். அப்ப பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸ்ல ஃபுல்லா அதுதான். எவ்வளவு வேணும் அப்படின்ற ஃபுல் ஸ்டாக் இருக்கு. இதுவும் நான் சொல்ற மாதிரி தான். ஸ்டாக் இருக்கும்போது நான் கொடுத்துருவேன். 6,500 ரூபாய்க்கு டைமண்ட் 2K கொடுத்துடலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஸ்டாக் இல்லாம இருக்காது, ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். சப்போஸ் இல்ல, அதனாலதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், வேற எது கிடையாது. 6,500 ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பிரைஸ்ல அதை கொடுத்துடலாம். 10.1 inch ஸ்கிரீன், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. ஆமா, சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோ போட்ஸ் போடலாம். இது நம்ம லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ் போட்டிருந்தது. ஸோ இப்போ நம்ம அதுலேயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி வரனால 2GB 32 வேரியண்ட்ல வரும் ஆட்டோ போட்ஸ். இது இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 கொடுத்துடலாம். இது ஓன் பிராண்டு. இத்தனைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பிராண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரன்னிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, போயிட்டு இருக்கு. பிரைசிங் வந்து இருக்கு பரவாயில்ல, கம்பெனி கொடுத்துட்டு கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்கோம். 5,500க்கு அது சிஸ்டம் நம்ம கொடுத்தோம். இப்போ நம்ம பேசிக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் தான் ரேட் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நிறைய கஸ்டமருக்கு அது கேமராவோட நினைச்சிருவாங்க, ஃப்ரேமோட நினைச்சிருவாங்க, இல்ல மாட்டியே கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஓகே, நம்ம சிஸ்டம் மட்டும் ரேட் சொல்லிட்டு இருக்கோம்.
ஸோ இது போக கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வாங்கணும். பேனல் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்விஃப்ட்டு, ஐவி டெக்கு, பல்ஸு எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எந்த ஃப்ரேமும் நீங்கள் அடிஷனலாக வெளியே போய் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. லேட்டஸ்ட் மாடலுக்கு வேணும்னாலும் கிடைக்கும். எல்லா வண்டி பிஎம்டபிள்யூக்கு வரைக்கும் இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் சூப்பர். எல்லாத்துக்கும். இது வந்து அடிஷனலாக பே பண்ணணும் இதுக்கு. ஆமாம், அது வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 600 rupees. ஓகே. ஃப்ரேமு வித் கப்ளர் ஜாயிண்ட், ஒயரிங் கட் ஜாயிண்டோட உங்களுக்கு கட் பண்ணாமல் கப்ளர் ஜாயிண்டோட கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் 600 rupees. இப்போ இனோவா கிறிஸ்டாவே எடுத்தாலும் கிறிஸ்டா வண்டி பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா வண்டி ரேட். ஆனால் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1000-2000 ரூபா நினைப்பாங்க. கிறிஸ்டாவோட ஃப்ரேம் ஜஸ்ட் 850 rupees தான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 600 ஸ்டார்டிங். ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாக்குள்ள தான் வரும். ஹை ரேஞ்ச் வெஹிக்கிளுக்கு ஃப்ரேம், கிடைக்காத வெஹிக்கிளுக்கு ஃப்ரேம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் மேக்ஸிமம் அவ்வளோதான் உங்களுக்கு வரும். அதுக்குள்ளே எல்லா வண்டிக்கு முடிஞ்சிடும். கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த வண்டியோட ஃப்ரேம் என்ன ரேட் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேமரா நம்ம பார்க்கணும். கேமரா பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி நிறைய பிராண்ட் இருக்கு கேமரா. அதில் குவாலிட்டி நிறைய இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸாக நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா எப்பவுமே 500 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கேமரா. 500 கேமரா. இப்போ நம்ம அதே ஆஃபரில் இப்போ நம்ம போன டைம் போட்ட ஆஃபரே தான் கொடுக்க போகிறோம். 350 rupeesக்கு. அதான் நான் ஷாக் ஆகிட்டேன். 350 rupees கேமரா கொடுத்துடலாம். 350க்கு ஹெச்டி கேமரா வாட்டர் ப்ரூஃபோட தான் வரும். இது கேமரா மட்டும் கிடையாது. உங்களுக்கு கேமரா, ஒயரிங்கு, ஹோல்ஸ் போடுற பிட்டு, சாக்கெட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். வாங்கி ஃபிட் பண்ணுறது மட்டும், வாங்கி மாட்டுறது மட்டும்தான் வேலை, வேறு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் ஃப்ரேமும் வாங்கினா மாட்டுறது மட்டும்தான் வேலை. மாட்டுற சார்ஜ் மட்டும்தான், ஃபிட்டிங் சார்ஜ் மாதிரி தான் தனியாக வரும் உங்களுக்கு. ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம இதெல்லாம் அதில் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகுமா, அதில் கட் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் இருக்கு. கட்டிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த சிஸ்டமோட அட்டாச்சா ஒரு ஃப்ரேம், அதை கழட்டி எடுத்துருவாங்க. அந்த சிஸ்டம் இருக்கிற இடத்துல இந்த ஃப்ரேம் மாற்றி இந்த சிஸ்டம் மாட்டி கொடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஓய் மாதிரியே இருக்கும். ஓய் மாதிரியே தான் வரும். இப்போ இந்த 7 இன்ச்சா வரும், இப்போ நீங்கள் 9 இன்ச்சா கன்வெர்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. ஆல்ட்ரேஷன்னா ஆல்ட்ரேஷன் சொல்லிடுவேன், ஆல்ட்ரேஷன் இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்லிடுவேன். மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபால்டர்ஸ் எதுவுமே வரதில்லை. எல்லா வகையிலும் ஃப்ரேமும் வந்துருச்சு, எல்லா வகையிலும் என்கிட்ட ஃப்ரேமும் இருக்குது. ஃப்ரேம் கூட வேணா காமிக்கிறேன். இந்த மாதிரி ரேக்கில் இப்போ ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரேமாக தான் இருக்குது. ஃப்ரேமுக்குன்னே ஒரு குடோனா? ஆமாம், 124 ஷாப் நம்பருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக ஃப்ரேமாக பண்ணிட்டேன் நான். அதை வேணா ஒரு வீடியோ கிளிப்பாக கூட எடுத்து சரிங்களா. ஃபுல் ரேக் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 350 ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா. இதுவே அவங்க கொஞ்சம் கிளாரிட்டியாக வேணும், குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஏஹெச்டி கேமரா கொடுக்கலாம். ஸோ ஏஹெச்டி கேமரா 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரானா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது ஃபுல் கிட்டாக தான் வரும் உங்களுக்கு. இது என்ன பிராண்டு? இது வந்து இப்போ நான் கையில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்டில் காமிக்கிறேன். எங்களோட ஓன் பிராண்ட். ரைட். அந்த பிராண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஏஹெச்டி கேமரா. இந்த கேமரா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 800 rupees ரேட் வரும். இதில் ஏஹெச்டி கேமராவில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆஃபர் ப்ரைஸாக 650லேருந்து இருக்குது. அது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நார்மலாக அதான் ஏஹெச்டின் பிராண்ட் கிளாரிட்டி வரும். ஆனால் கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணும் கிளாரிட்டி கொஞ்சம் மங்கள் அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும். இதுக்கு மேலே கேமரா இருக்குது. இதுக்கு மேலே கேமராவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200, 1300 அந்த மாதிரி வரும். இன்னி கிளாரிட்டி நல்லா இருக்கும். பைசாவுக்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டி இருக்கும். ஆமாம், அவங்க கஸ்டமர் எனக்கு கிளாரிட்டியாக வேணும் கேட்குறோம், நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க இதை விட கிளாரிட்டியாக வேணும் கேட்குறவங்களுக்கு அது நான் கொடுப்பேன். ஓகே. ஸோ ரேட்டு தான் உங்களுக்கு மாறும். அந்த மாதிரி தான் நம்மகிட்ட வரும். இப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபிட்டிங்ஸ் சார்ஜ்னு ஒன்று வரும். அது மெயினாக நான் சொல்லிக்கணும். எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒட்டுறதோ வைக்கிறதோ அதுக்கெல்லாம் தேவையில்ல. செட்டு ஸ்பீக்கர்ஸ் மாற்றம் வந்து ஃபிட்டிங் சார்ஜ் வரும். அதை விட்டு அந்த பேக் பம்பர் கேரியர் மாற்றம் வந்து சார்ஜ் வரும். அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துக்குமே போட்டுருவாங்க, அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. இப்போ நார்மலாக ஒரு ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் கொண்டு வாங்க. ஸ்விஃப்ட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா செட்டு, பேனலு, கேமரா, 4 டோர் ஸ்பீக்கரு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1000 rupees தான் வரும். லேபர் அவ்வளோதான். மொத்தமாகவே 4 ஸ்பீக்கர் மாட்டி கொடுத்துரும். செட்டு, கேமரா, ஒயரிங் எல்லாமே போட்டு ஃபினிஷிங் பண்ணி கையில் கொடுத்துரும். 1000 rupees தான் லேபர் வரும். ஓகே. அது வெஹிக்கிளை பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகே ஓகே. ஒரு 200 கூட வரும், ஒரு 300 கூட வரும். ஸோ அந்த மாதிரி வரும். அது நம்ம நேரில் வந்து என்னமோ பேசி அது நம்ம கூட லேபர் கூட ஏதோ ஒரு கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது கூட நான் முடிஞ்சளவு கம்மி பண்ண முடியாது. லேபருக்கு வந்து வெளியே கொடுக்குறது தான். அது பொருளை கூட நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுக்குறது தான். ஸோ அதனால் அது கூட கம்மி பண்ணி கொடுத்துடலாம். மெயின் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் பிராண்ட் நான் காமிக்கிறேன். 2 பிராண்டு. அதில் ஒன்று ஆல்ரெடி ஆஃபரில் ஆட்டோ போட்ஸ் ஒன்று காமிச்சிட்டோம். ரெண்டாவது ஏரோஃப்ளை. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 4GB 64 தான் இருக்குது நம்மக்கிட்ட ஏரோஃப்ளைலேயே. இதில் 3 சீரீஸ் இருக்குது. 4GB 64 TS7 இருக்குது, 4GB 32 TS9 இருக்குது, 4GB 64 TS17 இருக்குது. 3 சீரீஸ் இருக்குது. இந்த காரில் மாடல் சொல்கிற மாதிரி இதில் ஒரு மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஸ்டார்டிங் அதாவது 4GB 64 TS7 பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும். சிஸ்டம் கேமரா ஒன்று ஃப்ரீயாக வந்துடும். ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7300 கொடுத்துடலாம். 7300க்கு 7300 ரூபாய்க்கு சிஸ்டமு, கேமரா, அதோட டெம்பர் கிளாஸ். நான் இந்த எம்ஆர்பி பார்த்தாலும் ஷாக் ஆகிட்டேன். 14000 ரூபாய் போட்டுருக்குதா? ஷாக் ஆகிட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஓன் பிராண்ட்னால கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்களா டெம்பர் கிளாஸ் அது கூட வந்துடும். கேமரா பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஃபுல் கிட் வந்துடும். ஃபுல் ஒயரிங் கிட் எல்லாமே இதிலே வந்துடும். வாரண்டி கார்டு சிஸ்டம் எல்லாமே இதில் வந்துடும். ஒரு வருஷம் சேம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது ஸ்டாக்ஸ் இருக்கும்.
சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரோஃப்ளேயோட தான் இருக்கும் எல்லா ஐட்டமும். அப்புறம் இதில் வந்து TS17 TS17 இருக்குது, TS7 இருக்குது, TS9 இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7300 சொன்னது TS7. 7 கேமரா வந்துடும், சிஸ்டம் வந்துடும், டெம்பர் கிளாஸ் வந்துடும், மூணுமே வந்துடும். அப்புறம் TS9 போகும்போது உங்களுக்கு கார் பிளே ஆப்ஷன் வரும். TS17ங்கிறது கார் பிளே ஆப்ஷன் வரும். அது ஒவ்வொரு ஒரு 1000, 1500, 2000 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு வரும். அது கஸ்டமர் ரேட்டை பொறுத்து நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சேம் குவாலிட்டியில் அதே தான், அப்படியே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், அதே குவாலிட்டி தான். அதை விட குவாலிட்டி நல்லா இருக்கும். T5 ப்ராசஸ் உங்களுக்கு காமிச்சது TS7 ப்ராசஸில் காமிச்சது. இது T5னால நிறைய கஸ்டமர் தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும், ப்ராசஸ் நல்லா இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதே ப்ராசஸில் உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸோட மோனோபிளான்ச் பிராண்டு. ஸோ இது M3 மோனோபிளான்ச் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கேமராவோட சேர்த்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 13,500 கொடுத்துடலாம். ஏன் இதுக்கு உங்களுக்கு என்ன மாறுதுன்னு கேட்டிங்கன்னா இதோட ஆடியோ எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பிராண்டை ஆடியோ அவுட் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? சூப்பராக இருக்கும். ஆடியோ அவுட் வீடியோ அவுட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேமரா அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அது கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஃபர் ப்ரைஸாக இதுவும் இருக்குது, ஆஃபர் ப்ரைஸாக இது இருக்குது. 13,500 இருக்குது, 10,500 இருக்குது. ஓகே தம்பி, இப்போ என்ன டவுட்னா இதுலேயே வந்து 360 வரும்போது அந்த கேலிபிரேஷன் பண்ணணும் தானே, அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். கேலிபிரேஷன் நம்ம இங்கே எல்லாமே ரெகுலர் பண்ணி கொடுக்குறதா, பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு இதுக்கு தனியாக சார்ஜ் வரும், அதுக்கு தனியாக சார்ஜ் வரும் கிடையாது. கேலிபிரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எலக்ட்ரிஷியனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங்ஸ் தனியாக வரும், ஃப்ரேம்ஸ் தனியாக வரும், சிஸ்டமும் உங்களுக்கு கேமரா இப்போ ஆஃபர் ப்ரைஸ் ஓடிட்டு இருக்கு. கேலிபிரேஷன் உங்களுக்கு தனியாக வராது, நம்ம இது கூட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம லாஸ்ட் அந்த ஃபிட்டிங் லேபர்லாம் சொல்கிறது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம். அது ஒவ்வொரு வண்டி ஃபிட்டிங் சார்ஜ் தனியாக பொறுத்த மாதிரி வரும். வண்டி பொறுத்தவங்க ரேட் நம்ம கஸ்டமர் நேரில் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வரும். நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது பார்க்கலாமா, ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருந்தேன், பிளாக் பஸ்டர். அதுதான் இப்போ அதான் பிளாக் பஸ்டர் பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான். நம்ம எப்பவுமே காமிக்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கும். எல்லாமே பிராண்டு தான். ஸோ இதனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்டு. ஸோ அதனால கஸ்டமர் பார்த்தோன்னே கேட்பாங்க என்ன ரேட் என்னதுன்ட்டு. இதில் 2 சீரிஸ் இருக்குது பிரதர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB 32 பிராண்டு தான் வரும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் பஸ்டர் 2GB 32 5G ஹாட்ஸ்பாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRP ரேட் தான் எங்கே போனாலும் கொடுப்பாங்க. MRP வந்து ஒரு 1000 டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி 16,000 MRP போடுது. பட் இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா AHD கேமராவோட நம்ம சிஸ்டம் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா 8,500 கொடுத்துடலாம். 16,000 பாதிக்கு பாதி அப்படியே. ஆமாம் பிரதர். அது கேமராவோட இது பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவோட AHD கேமராவோட நார்மல் HD கேமரா கிடையாது, கிளாரிட்டி ஜாஸ்தியோட கேமரா, வாட்டர் ப்ரூஃப் கேமரா, சிஸ்டம் கேமரா சேர்த்து உங்களுக்கு 8,500 ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாம். இந்த மாடலுக்கு மட்டும். இந்த மாடல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நார்மல் தான். ஸோ இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது சேம் 2GB 32 தான், 5G ஹாட்ஸ்பாட் சப்போர்ட் தான். பட் இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸில் சப்போர்ட் பண்ணிக்கும். ஹேண்ட்ரைட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ இதோட MRP பார்த்தீங்கன்னா 20,000. 20,000 சொல்லுங்க. 20,000 10 ரூபா கம்மி. சரிங்களா? ஸோ இது நம்ம கேமராவோட கஸ்டமர் கொடுக்க பார்த்தீங்கன்னா 10,500 கொடுத்துடலாம். 2,000 சேர்த்து போட்டோம். அவ்வளோதான். கார்ப்ளேயோட வித் AHD கேமராவோட இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 10,500 கஸ்டமர் கொடுத்துடலாம். ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாம். ஸோ பிராண்டுன்னு நீங்கள் போய் வெளியே விசாரிச்சாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து MRPலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிட்டு 25% டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லிட்டு ஒரு 2,000 3,000 டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் நம்ம பாதி ரேட்டு கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரிஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. ஆமாங்க, ரெட்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB 64 வேரியண்ட்டில் வரும். இது ஒயர்லெஸ்ல ஹேண்ட்ரைட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த சிஸ்டம் சூப்பராக இருக்கும். IPS டிஸ்பிளே வரும்னு போட்டுருக்கு. ஆமாம், IPS QLED ரெண்டுமே ஒரே மாதிரி தான். QLED கொஞ்சம் கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருது. ஆப்பிள் கார்ப்ளேயோட வருது. ஆமாம், ஒயர்லெஸ்ல ஹேண்ட்ரைட் ஆப்பிள் கார்ப்ளே ஆப்ஷன்ஸோட வருது. ஒயர்லெஸ். ஆமாம், ஒயர்லெஸ்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மட்டும் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 8 ரூபாயா? இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பழைய வீடியோ பார்த்தாங்கனாலே தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக தெரியும் ப்ரைஸ் எந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத. ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ ஆஃபரில் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்றது. கஸ்டமர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் நம்ம வர கஸ்டமர் இன்னைக்கு அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த சிஸ்டம் இப்போ ஆஃபர் கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஆமாம். இதை நிறையா பேத்துக்கு 4,500 ரூபாய்க்கு நான் கொடுத்துருக்கேன் அன்னைக்கு வந்த ரேட்டுக்கு. பட் இன்றைக்கி நான் இந்த ஆஃபர் ரேட் எனக்கு வந்ததுனால அந்த ஆஃபர் ப்ரைஸ் 3,000 கொடுத்துருக்கேன். நிறைய கஸ்டமர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் தம்பி, ஏதாவது நம்மளே வந்துட்டு திட்டிட போகிறாங்க. 1000 ரூபா சேர்த்து கண்டிப்பாக என்னை திட்டுவாங்க. ஏங்க அன்னைக்கு ரேட் சொல்லிட்டு இன்னைக்கு ஆஃபர் சொல்லி 3,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பரவாயில்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு மாட்டிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்தாங்கன்னா அவங்களும் நேரில் வரட்டும், அது ரேட்டாக நம்ம கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. அது ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஆமாம், ஃபுல் ஸ்டாக் இருக்கிறதுனால ஆஃபர் ப்ரைஸாக 3,500 நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். தம்பி இதுலேயே நமக்கு வந்துட்டு கிரெட்டா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூ கிரெட்டாவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்கா? தெரியும், நீங்கள் அதை பார்த்துட்டு தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ போட்ஸோட கிரிட்டாக்குன்னே மாற்ற மாதிரி ஹேண்ட்ரைட் சிஸ்டம். அதாவது ஒரிஜினாலிட்டி எப்படி வருது பார்த்தீங்களா? சிஸ்டம் ஷோரூமில் கொடுப்பாங்க இல்லையா? அது அப்படியே கழட்டிடுது, அது அப்படியே இது ஹேண்ட்ரைடாக மாற்றுறது. பெரிய டிஸ்பிளே வித் ஹேண்ட்ரைட்ல உங்களுக்கு வந்துடும். அது நல்லா வைடாக அப்படியே இருக்குல்ல? பட் அது பார்த்தீங்கன்னா கிரிட்டாக் மட்டும் மாற்றுறதுனால அது மேலே நான் வச்சிருக்கேன். கீழே எல்லா வண்டிக்கும் கீழே வச்சிடலாம், மேலே வச்சிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 2GB 32 கார்ப்ளே ஆப்ஷன்ஸோட வரும். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 12.3 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் வந்துடும் உங்களுக்கு. 12.3 இன்ச்சில் வரும். அப்படியே ஒரிஜினாலிட்டி மாட்டிக்கலாம். பட் ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்குற மாதிரி தான் ஒரு 25 கொடுக்கலாம். 25 கொடுக்கலாம். ஏன்னா OG ப்ராடக்ட் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு.
இந்த அளவுக்கு காஸ்ட் இருக்கும்போது டெஃபினட்டா அதனோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கும். அதனால தான் அது டாப்ல வச்சிருக்கேன். அதே வந்து இப்போ கிரெட்டா இருக்கு, சில்டாஸ் வேணும்னாலும் கிடைக்குமா? எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குதா. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டனால ஆர்டர் போட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுல என்கிட்ட இப்போ ஒரு பீஸ் தான் பாக்குறீங்க, பாக்கி எந்த பீஸ் பார்க்க மாட்டீங்க. கஸ்டமர் கேட்கறனால வாங்கி வைக்கிறது தான். அதே மாதிரி கஸ்டமர் இந்த ஹை ரேஞ்ச் வெஹிக்கிளுக்கு ஃப்ரேம் இல்லாம மோல்டிங்கா வர்ற மாதிரி ஹேண்ட்ரைட் வேணாலும் நம்ம பிடிச்சி கொடுக்கலாம். அவங்க கேட்கும்போது நம்ம இருக்கா இல்லையான்னு என்ன பார்த்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம். நம்ம 25,000 இப்போ கிரெட்டா ஓடுது. ஆமாங்க. இதுவே வெளியிலலாம் எவ்வளவு இருக்கும்? எம்ஆர்பி பார்த்தா அது 45 பக்கம் இருக்கு உங்களுக்கு எம்ஆர்பி. அப்போ நீங்களே யோசிக்கலாம் எவ்வளோ கொடுப்பாங்க. 30,000க்கு மேல தான் கண்டிப்பா. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அதில் காமிச்சா நமக்கு வீடியோ எப்படி கஸ்டமர் ஒரு நாள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இங்கே ஒரு ரேக் அடிக்க வச்சிருக்கேன், அதே மாதிரி இங்கே ஒரு ரேக் ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கேன். ஆமாம், ஃபுல்லாக வந்து அப்படியே ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் எல்லா மாடல்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்பயும் போல வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நேரில் கூட வாங்க. நேரில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், டெமோக்குனே வச்சிருக்கோம். கோயம்புத்தூர் சுற்றி இருக்கலாம் முடிஞ்சிருக்கு நேரில் வந்துருக்கோம். அது போக இல்லாமல் இங்கே பாக்ஸில் இங்கே அதிகமாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே டப்பாவோட இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் பண்ணாமல் அப்படி வைக்கிற இடம் இல்லாமல் அப்படி ஃபுல்லாக வச்சிருக்கேன். இது வைப்ரசோனிக் ஃபுல் ஸ்டாக் இறங்கிருக்கு பார்த்தீங்களா? வைப்ரசோனிக்கா? ஆமாம், ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. இன்னும் 2 பாக்ஸ் இருக்கு, அது கூட வச்சிருக்கேன். இப்போ அங்கே அடுக்கலாம் சொல்லி வந்தனால அப்படியே வச்சிருக்கேன். ரைட். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டல் சிஸ்டம், அதாவது இந்த மாதிரி நார்மல் வெஹிக்கிள் இந்த லோடு ஏற்றுற வண்டி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆட்டோ லோடு ஏற்றுற வண்டி. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த MP3 சிஸ்டம்ஸ், FMBT. ஆமாம், FMBTன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1-2 பிராண்ட் கிடையாது, ஏகப்பட்ட பிராண்ட் நம்ம கிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு வச்சிருக்கேன். அடுக்க இடம் இல்லாதனால அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வச்சிருக்கேன். கஸ்டமர் கேட்கும்போது நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது ஸ்டார்டிங் ப்ரைஸை நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபீஸ்க்கே வாரண்டியோட ஐட்டம் நம்ம கிட்ட இறங்கிருச்சு. ஸோ அதுவே கஸ்டமர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 கொடுத்துருந்தேன், 6 மாதம் வாரண்டி சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1000 ரூபீஸ்க்கே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக் பிராண்ட் இருக்குது. இதில் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ளூடூத் வந்துடும், USB ஆப்ஷன் வந்துடும், மெமரி கார்டு ஆப்ஷன் வந்துடும், சார்ஜர் ஆப்ஷன் வந்துடும், சப்வூஃபர் ஆப்ஷன் வந்துடும். அது போக 4 ஸ்பீக்கர் சப்போர்ட் பண்ணிக்கும். இதுல சப்வூஃபர் கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாம். 1000 ரூபீஸ் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு சிஸ்டம். பட்ஜெட்ல போதும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அவங்க வாங்கி வச்சிட்டாங்கன்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஏரோஃப்ளை இருக்குது, காரு, அதாவது கார் MP3 இருக்குது, அப்புறம் ராக் மியூசிக் இருக்குது, எக்கச்சக்க பிராண்ட் இருக்குது இதில். அப்புறம் ஸ்மார்ட் இருக்குது, பேனாசோனிக் இருக்குது, ஓகே, ஆட்டோபோட்ஸ் இருக்குது. பரவாயில்ல. ஸோ அதில் நிறைய பிராண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதில் கஸ்டமர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 இல்லாமல் அடுத்த ரேட்டுன்னு கேட்டால் ஒரு 1300 நல்லது கொடுப்போம். அவ்வளோதான் குறைஞ்சபட்சம் நீங்கள் போனால். அதில் பிராண்டடாக வேணாலும் பைனியர் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது. அட்டகாசம், பைனியர் இருக்குது வேணுனாலும். ப்ளூடூத்தோட வர்றது OG. சரி, இதெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சப்பா? OG அது OG ப்ளூடூத்தோட ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ப்ளூடூத், பென் டிரைவ், சப்வூஃபர் சப்போர்ட் பண்ணிக்கலாம், 4 ஸ்பீக்கர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கு, செம்மையா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளியே போனாலும் எங்கே போனாலும் 6500 7 அந்த ரேட் சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குறது இப்போ கஸ்டமருக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்தாலும் நான் 6000 சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். அதுவும் பைனியரோட OG ப்ராடக்ட் ஒரு வருஷம் கம்பெனி சர்வீஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 கொடுத்துடலாம் வித் ப்ளூடூத் ஆப்ஷனோட. பொருள் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொருள் சூப்பராக இருக்கும், வெயிட்டே உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். கஸ்டமர் வந்துட்டு நார்மல் ஸ்டீரியோ 1000 எடுத்துட்டோம், இதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி கையில் வச்சாலே தெரியும். இங்கே கை கீழே இறங்கிடும், இங்கே மேலே ஹெவியாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம். என்ன லேப்டாப்ல வச்சிருக்கீங்க? இது நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக், அதாவது ஃபுல் ஸ்டாக் இறக்குறதுனால ஃபுல் ஸ்டாக்கில் ஆட் பண்ணி வைக்கிறது, ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இப்போ GST பில் வேறு நம்ம போலாண்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கு வேண்டி ப்ராப்பராக ஆளுகளை பிடிச்சி ரெடி. ஆமாம், இப்போ 25,000 30,000 எல்லாம் பில் பண்ணுறாங்க அப்படின்றப்ப GST இருந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும்ல. ஆமாம், GST நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் ரெடி ஆயிரும். அடுத்தடுத்த வீடியோல நம்ம GST எல்லாம் புண்ணியில் போட ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி வந்துடும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரேக். இது என்ன ரேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட், LED லைட்டோட ரேக்கு. ஸோ இதில் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் பண்ணுறேன். நிறைய பிராண்ட் பண்ணுறதுல கீழே இருக்குது. மெயினாக சேல் பண்ணுற பிராண்ட் ஏரோஃப்ளை. அதுதான் ஃபுல்லாக இருக்குது. 3 4 5 ரேக்கில் அதுதான் இருக்கும். மிக்சிங்கு நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் ஹெட்லைட் பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு LED-யாக கன்வெர்ட் பண்ண வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற லைட் தான் இதெல்லாமே LED. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட் இருக்குது கஸ்டமருக்கு. எல்லாமே ஒரு வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கேன். இப்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸு, இது 150 வாட்ஸு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின் வரும், 15000 லூமினஸ் வரும். இப்போ இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் மாட்டிக்கலாம். அந்தந்த வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு நம்பர், H3 H4 H8 H1 H7 9005 H4 அந்த மாதிரி வரும். இந்த 150 வாட்ஸ்ல அந்த சீரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு வருஷம் வாரண்டியோட. இப்போ அதையும் கம்மி பண்ணி கஸ்டமருக்கு 3500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 3500 ஒரு பேர் 2 பல்பு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட. அதே போல இது எந்த மாடலாக இருந்தாலும் H8 இந்த வாட்ஸில் நீங்கள் எந்த சீரிஸ் எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு இந்த ரேட்டு தான். வாட்ஸ் தான் கணக்கு. வாட்ஸ் தான் கணக்கு. இந்த நம்பர் நீங்கள் எதுவும் எடுத்துக்கலாம். இன்னொரு மெயின் இதில் என்ன பார்த்தீங்கன்னா
பல்பை பொறுத்தளவுக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு மாதிரி டூமில் பின்னாடியே வந்து மாற்றுறக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ அதில் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம், ஃபிட்டிங் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். அதில் கொஞ்சம் பம்பர் கழட்டணும், டூம் கழட்டணும், ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு ஃபிட்டிங் சார்ஜ் ஒரு 150 அல்லது 200 rupees சார்ஜ் பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு பம்பர்ல கழட்டி தான் மாட்டணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓல்டு வரது, ஏன்னா இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிக்கு பல்பு கழட்ட முடியாது, எல்லாமே மோல்டிங்காக கொடுத்துறாங்க. அதனால கஸ்டமர் பல்ப் அதை தான் யூஸ் பண்ணி வேணும், வழியே இல்லை, எக்ஸ்ட்ராவாக லைட் வைக்கணும். ஃப்ராங்க்ஸ்க்குலாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ரானக்ஸுக்குலாம் நீங்கள் கழட்ட முடியாது. ஃப்ரானக்ஸ் பேசிக் மேலே கழட்டலாம். XL6 இருக்கு பார்த்தீங்களா, அதில் கழட்ட முடியாது, அதெல்லாம் மோல்டிங், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஓகே, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 200 அது மாதிரி சார்ஜ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு 100 நானே சொல்லிடுவேன் அவங்ககிட்ட, இந்த வண்டிக்கு மாட்டு கொஞ்சம் கஷ்டம், ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி 3500 ஆஃபராக கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேலே பவராக கேட்குறவங்களுக்கு அதே பிராண்டில் 220 watts, இதுலேயே 220 watts. அதே மாதிரி இதில் எந்த சீரிஸ் எடுத்தாலும் உங்களுக்கு இதே ரேட்டு தான். என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துட்டு இருக்கிற ஐட்டம், மறுபடியும் ஆஃபராக ஒரு 500 டிஸ்கவுண்ட் பண்ணி 4500 கொடுத்துடலாம். எல்லா பொருளையும் இந்த தடவை ஆஃபர் இருக்கு. எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கேன். பல்ப்லேயே எல்லாத்துக்குமே இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணி விற்கிறது 220 watts 150 watts. இப்போ இது ரெண்டுமே ஆஃபர் இருக்கனால கஸ்டமர் ரெண்டில் எது வேணும் எடுத்துக்கலாம். ஓகே, அதே போல் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆஃபர்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆஃபர்னா எப்பயும் போல நினச்சிக்காதீங்க. எக்கச்சக்க வீடியோஸ் பண்ணியிருக்கோம், எல்லா வீடியோஸ் நீங்களே செக் பண்ணினாலே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு வீடியோக்கும் அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது, அந்த ரியல் ஆஃபர் அப்படின்றது அப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மிட் டவுனில் தான் இருக்கிறது எல்லாமே நம்ம போட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ரேட்டு இன்னைக்கு இறங்குச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு கூப்பிட்டு வீடியோஸ் போடுறோம். ஸோ இப்போ நம்ம ரேட்டு இறங்கி ஆஃபர் வந்தனால தான் உங்களுக்கு மறுபடியும் கூப்பிட்டு நம்ம வீடியோஸ் போடுறோம். ரைட்டு. அதனால் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பார்க்கலாம். மெயினாக நான் என்னதான் சிஸ்டம் வாங்கினாலும் அதை கேட்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் மெயினாக நமக்கு தேவைப்படும். கண்டிப்பாக அதுதான் வேணும். இப்போ ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. மோன் டிரைவ் இருக்குது, JBL காப்பி இருக்குது, சொனிலிக்ஸ் இருக்குது, ஆட்டோபோட்ஸ் இருக்குது, ஏரோஃப்ளை இருக்குது, ரெட் சோனிக் இருக்குது. ஸோ இதெல்லாமே பிராண்ட் இருக்குது. ஸோ பேசிக் ஆமாங்க, பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு சொல்லும் போது ஸ்டார்டிங் ப்ரைஸு நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம், சைஸு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 3 சைஸ், 4 inch இருக்குது ஸ்பீக்கரில், 6 inch இருக்குது, ஓவல் ஸ்பீக்கர் 6 into 9 inch இருக்குது, 3 சைஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4 inch சின்ன ஸ்பீக்கராக வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ஸ்டார்டிங் இருக்குது. ஏன்னா கஸ்டமர் வாரண்டின்னு எதிர்பார்க்கும்போது வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, வாரண்டி வராத ஐட்டம். ஸோ கஸ்டமருக்கு வாரண்டியோட பார்த்தீங்கன்னா நம்ம எங்களோட ஓன் பிராண்டே கொடுத்துடலாம். ஆட்டோபோட்ஸ் ஓன் பிராண்டு 500 wattsல வரும், 4 inch ஸ்பீக்கர், ஒரு பேர் உள்ள 2 piece வரும். ஆஃபர் ப்ரைஸாக கஸ்டமருக்கு 950 கொடுத்துடலாம். 1000 rupeesக்குள்ள வந்து பிராண்டட் 500 watts எங்க ஓன் பிராண்டு, ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு, 950 பேர் வித் வாரண்டியோட, அதுவும் வித் 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துடலாம். இந்த 4 inchன்றது எந்த வண்டிக்குலாம்? 4 inch பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லா வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வருந்தீங்களா ஸ்பீக்கர், அங்கே தான் 4 inch வரும். அந்த 4 inch வேறு எங்கேயுமே மாட்ட முடியாது, அங்கே தான் சைஸ் 4 inch. இந்த டோரில் வர ஸ்பீக்கர்லாம் 6 inch. பின்னாடி எக்ஸ்ட்ராவாக பாக்ஸ் வைக்கிறவங்களுக்கு ஓவல் ஸ்பீக்கர் 6 into 9 ஸ்பீக்கர், ஐ மீன் இந்த சைஸ் ஸ்பீக்கர். ஓகே, பெரிய ஸ்பீக்கராக வரும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ 4 inch நம்ம பார்த்துட்டோம். 4 inchக்கு அப்புறம் 6 inch. 6 inchலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொண்டு 6 inchலேயும் பார்த்தீங்கன்னா என் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 இருக்குது. வாரண்டி கஸ்டமர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டியோட கஸ்டமருக்கு வேணுன்னா இந்த ஸ்பீக்கர் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். மோ டிரைவ் வருது, 380 wattsல வரும், 6 inch ஸ்பீக்கர், ஒரு பேர். உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 1100 கொடுத்துடலாம். ஓகே, 6 inch வந்து 1100 வித் வாரண்டி. 4 inch பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியோட 950. ஓகே, அவ்வளோ வரும். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இல்லை கஸ்டமர் ரெட் சோனிக்கோட வேணும்னு கேட்குறேன், ரெட் சோனிக் நான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது 650 watts வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 380 watts வரும். ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ ரேட்டு வித்தியாசம் உங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 rupees தான் வித்தியாசம் வரும். பரவாயில்லையா? அதுக்கு இதே போயிடலாமே. இதே போயிடலாம், ரைட், அவ்வளோதான். எது வேணாலும் இருக்கு. ஆனால் பத்தில் அதான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மிச்சம் பண்ணு நினச்சாலும் அது வாங்கிக்கலாம். 200 போனாலும் கொஞ்சம் வாட்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்குன்னா இது பார்த்துக்கலாம். இப்போ 1100 இந்த ஸ்பீக்கர், 1300 இந்த ஸ்பீக்கர். 650 watts அது. 650 watts, சேம் 1 year ரீப்ளேஸ்மெண்ட், 6 inch. அது கோஎக்ஸல், அது கோஎக்ஸல் தான், எல்லாமே கோஎக்ஸல் தான் காமிக்கிறது. காம்பனன்ட்னு இருக்கு நம்மகிட்ட. காம்பனன்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்ல பிராண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோபோட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதான் காம்பனன்ட். காம்பனன்ட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர், கிராஸ் ஓவர், 2 டியூட்ரு எல்லாமே வரும். இது ஆட்டோபோட்ஸில் உங்களுக்கு 660 wattsல வர்றது. ஸோ இந்த ரேட் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 4000 கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டாக பண்ணி கஸ்டமர் வாங்குறதுனால 3500 கொடுத்துடலாம். ஓகே, அதே போல் இப்போ இந்த கோஎக்ஸலுக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? கோஎக்ஸல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் டோரில் மட்டும் தான் மாட்டுவாங்க, பேக்கில் மாட்ட மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கோஎக்ஸல் வந்து பேசிக்காக கோஎக்ஸல் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் வாங்குவாங்க. சில கஸ்டமர் மெயின் கஸ்டமர் டீபோர்டு டூரிஸ்ட் வண்டிக்கு தான் வாங்குவாங்க. இது நம்ம காம்பனண்ட்டுக்கு வந்து ஓன் வெஹிக்கிள் நிறைய பேர் வாங்குவாங்க. காம்பனண்ட்டில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது. இதிலே கொஞ்சம் எஃபெக்டாக வேணும், குவாலிட்டியாக வேணும் கேட்குறவங்களுக்கு இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக். அதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆட்டோபோட்ஸில்
அதை விட குவாலிட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இருக்குது. மந்தடியா 2-way அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு 4500 கொடுத்துடலாம். வர்த்தா சூப்பராக இருக்கும், எஃபெக்ட் நல்லா இருக்கும், கிராஸ் ஓவர் நல்லா இருக்கும், டியூட்டர் சூப்பராக இருக்கும். நம்ம மாட்டின வரைக்கும் கஸ்டமர் சஜஷன் சூப்பராக இருக்குது இதில். ரைட்டு. அதனால் ஸோ இதில் நம்ம காம்பனண்ட் இப்போ காமிச்சிருக்கோம். ரைட்டு, காம்பனண்ட்டில் இன்னும் 2-3 சீரிஸ் இதில் பார்த்தீங்கன்னா சீரிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300-400 கம்மி இருக்குது, 300-400 அதிகம் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு ரேட்டில் உங்களுக்கு வரும். சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது இந்த 2 ஐட்டம் நான் கஸ்டமர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 6x9 ஸ்பீக்கர் சொன்ன பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1100 ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஆனால் கஸ்டமர் வாரண்டின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வராது. ஸோ அதிலே கஸ்டமருக்கு வாரண்டியாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா JBLோட ஃபஸ்ட்டு காப்பி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்ல விஷயம். JBLோட ஃபஸ்ட்டு காப்பி சொன்னது வரைக்கும் நல்ல விஷயம். ஆமாம், JBL ஃபஸ்ட்டு காப்பி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1800 நம்ம கொடுக்கலாம். இல்லை எங்களோட ஓன் பிராண்ட் வேணாலும் ஓன் பிராண்ட் இருக்குது. ஆட்டோபோட்ஸ் இருக்குது, ஏரோஃப்ளை இருக்குது, வாரண்டியோட. ஆமாம், வாரண்டியோட. அதாவது அந்த 1100 மட்டும் தான் உங்களுக்கு வாரண்டி இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஸ்பீக்கர் என்ன ஸ்பீக்கர் வாங்கினாலும் 1 வருஷம் வாரண்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஏரோஃப்ளைனா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக 1800 நம்ம கொடுத்துடலாம். அதே ஆட்டோபோட்ஸ் எடுத்தீங்கன்னா 1600 நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாம். யாருமே வாரண்டியோட தான் கேட்பாங்க, அதனால தான் வாரண்டி இல்லாமல் ஒரே ஒரு பீஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஸ்டமர் வாரண்டியோட தான் வாங்குவாங்க. ஆமாம், அதுதான் பரவாயில்ல. வாரண்டிக்கு வாரண்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓவல் ஸ்பீக்கர் எடுத்தீங்கன்னா 400 ரூபா. அதே 6 இன்ச் ஸ்பீக்கர்னா உங்களுக்கு 200 ரூபா, 4 இன்ச் ஸ்பீக்கர்னா உங்களுக்கு 100 ரூபா. இது நான் மாசமா மாட்ட போறோம், அதனால வாரண்டியோட போட்டுக்கலாம். அதுலேயே கஸ்டமர் நிறைய பேர் நல்லது கேட்கறவங்களுக்கு நல்லது சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ பேசிக்காக நான் அதாவது என்கிட்ட இந்த ப்ராடக்ட்ல இருக்குன்னா, ஸோ இதை நான் யூஸ் பண்ணி கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்ததுனால நல்ல குவாலிட்டியாக இருக்கிறனால தான் நான் வச்சிருக்கேன். ஸோ நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க, நிறைய கடையில் நிறைய பிராண்ட் வச்சிருப்பாங்க, நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க, கசகசன்னு இருக்கும், எல்லா பிராண்ட்லேயும் வச்சிருப்பாங்க வாங்கி வைக்கணும்ட்டு. நம்ம அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோன் டிரைவ் வச்சிருக்கு, ஏரோஃப்ளை வச்சிருக்கேன், ஆட்டோபோட்ஸ் வச்சிருக்கேன், அதோட JBL வச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது கஸ்டமர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கனால அப்படி வாங்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் சிஸ்டம். அது ரொம்ப தெளிவாக வாங்கி வச்சிருக்குன்னு எங்கள் பாஷையில் சொல்லணும். எதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வராதோ அந்த மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன், அவ்வளோதான். அதில் கஸ்டமருக்கு அமௌண்ட்டை பொறுத்தளவுக்கு சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வர்றது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பாருங்கள், கஸ்டமர் JBL என்கிட்ட OG வேணாலும் OG இருக்குது. OGனா ஒரிஜினல் ப்ராடக்ட். ரைட்டு. JBL ஒரிஜினல் இருக்குது, காப்பியும் வச்சுருக்கேன். ஒரிஜினலுக்கு காப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப வித்தியாசம். இப்போ காப்பி நீங்கள் ஓவல் ஸ்பீக்கர் 1800 நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதே நீங்கள் OG ப்ராடக்ட் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் MRPலேருந்து உங்களுக்கு ஒரு 400-500 டிஸ்கவுண்ட் ஆகும். JBL ஸ்பீக்கர் OG ப்ராடக்ட் அது ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ அவங்க காப்பின்னு நினச்சிட்டு ஒரிஜினல் ரேட் நினச்சிடக்கூடாது. ஒரிஜினல் வேறு, காப்பி வேறு. ஸோ அதனால் உங்களுக்கு ரேட் முன்ன பின்ன வரும். அது நம்ம என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக சொல்லுவேன். ஒரு சிலர் தேடி வருவாங்க, எனக்கு ஒரிஜினல் தான் வேணும். ஆமாம், ஒரிஜினல் தான் வேணுங்கிறவங்களுக்கு ஒரிஜினல் வாங்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி சிஸ்டம். ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட் மோஸ்ட்லி, அதாவது ஒரிஜினல்னா பிராண்டட். பிராண்டட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளோக்கா இங்கே வாங்கி வைக்க மாட்டேன். ஸோ பிராண்டட் MRPலேருந்து உங்களுக்கு ரேட் கம்மினால கஸ்டமர் ஒரு 10,000 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்குற இடத்துல 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் மட்டும் தான் வாங்குவாங்க. கரெக்ட். ஆமாம். ஸோ அதனால் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதில் கம்மி கிடைக்குது, இதில் குவாலிட்டி நிறைய கிடைக்குதோ அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நிறைய கஸ்டமர் அந்த மாதிரி என்கிட்ட தேடி வராங்க. நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் மெயின் கிடையாது, நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்தா வரேன்னு சொல்கிறாங்க. பொருள் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க. யாருக்கு அது அதாவது கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க வந்து பட்ஜெட் நான் கேட்டுருவோம், ஓப்பனாக கேட்டுருவோம். உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள், அந்த பட்ஜெட் கேட்டுருவோம். பட்ஜெட் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தப்போ நான் நல்ல ஐட்டம் எடுத்து கொடுப்பேன். அவங்க ஒரே ஒருத்தர் சொல்லுவாங்க, உன்னை நம்பியே தம்பி வாங்குற அப்படின்னு. வாங்கிட்டு போனவங்க அவங்க நல்லா தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். 1-2 கம்ப்ளைண்ட் ஓப்பனாக சொல்லிடுறேன், 1-2 கம்ப்ளைண்ட் வரும், அதை நான் கிளைம் பண்ணி கொடுத்துருவேன். கம்ப்ளைண்டே வரல, வாங்கிட்டு போனவங்க நல்லதாக சொல்லியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். அதுக்கு என்ன பண்ண முடியும், பொருள் நம்ம நமக்கு. ஆமாம், அது மேனுஃபேக்சரிங் வரனால அதனால தான் வாரண்டி சொல்லி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பிராண்டடாக வாங்கினாலும் 1 வருஷம் வாரண்டி தான், நான் பிராண்டட் வாங்கினா 1 வருஷம் வாரண்டி. கம்ப்ளைண்ட் எப்படி வேணாலும் வரலாம், அது வந்தால் கிளைம் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம இருக்கோம். நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, பண்ணி கொடுத்துடலாம். வந்தால் கிளைம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிற பார்த்தி, அதுதான் மேட்ரு. அந்த இடத்துல வந்தால் வந்து கண்டுக்காம அப்படியே வந்து அனுப்பிச்சுடுவாங்களா, நான் பார்த்துருக்கேன் மற்ற இடத்துல. வந்தால் கிளைம் பண்ணி கொடுத்துருவேன், எப்படியாவது கிளைம் பண்ணி கொடுத்துருவேன் நான். ஏன்னா வெளியூர்லேருந்து முக்கால்வாசி வருவாங்க, அது ஃபோன் பண்ணாமல் சொல்லாமல் கொள்ளாமல் வந்தோடனே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வந்ததுக்கப்புறம் அவங்க போவோம்னா எங்கே 400 கிலோமீட்டர் போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிராண்ட் இருக்கான்னு நான் பார்ப்பேன். இல்லையா டீலர்கிட்ட கொடுத்து அதை ரெடியாவது பண்ணி கொடுக்க சொல்லுவேன். இல்லையா வேற பொருளையாவது இப்போதைக்கு மாற்றி கொடுத்துருவேன். 3ல் ஏதோ நான் பண்ணி கொடுத்துருவேன். அலை விடுறதுல மொத்தத்தில். ஏன்னா செட் இல்லாமல் எப்படி போவாங்க, அவ்வளோ தூரம் வந்து நம்பி வந்துட்டு. ஏன்னா அவங்க மூலியமாக தான் இனிமேல் வருவாங்க. முக்கியமான அந்த நம்பிக்கை அப்படின்றத தெரிய வந்திருப்பாங்க. இப்போ அவங்க மூலியமாக தான் இன்னும் 4-5 பேருக்கு சொல்லுவாங்க, 4 பேர் வருவாங்க. அவங்களே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னா அவங்களுக்கு மேலே வரமாட்டாங்க. ஓ, இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சூச்சமா இருக்கு. ஆமாம், நம்மகிட்ட இருக்கு. அதனால அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம கொடுக்கறது தான் நல்ல விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இங்கே ஃபுல்லாக இன்னும் இது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்பெல்லாம் இருக்கு. கலர் கலராக மேலே பாக்ஸ் அது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர். அதாவது ட்ரிபிள் கலர் பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் கலர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்பு. ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரிபிள் கலர்னால தான் பாக்ஸே ட்ரிபிள் கலராக இருக்குது. ட்ரிபிள் கலர் ஒன்று பேக்கிங்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் இது ப்ராடக்ட் இறங்கியிருக்குங்க. ஸோ நமக்கு எது நல்லா இருக்குது, இது வரைக்கும் கஸ்டமர் கொடுத்து எது ப்ராப்ளம் வரலன்னு சொல்லி அந்த பிராண்ட் செலக்ட் பண்ணி வைக்கிறதா. இது பார்த்தீங்கன்னா ப்ரோவிஷன் பிராண்டு. ப்ரோவிஷனில் ட்ரிபிள் கலரு, அதாவது மெஸ்ட்டு
வார்ம் ஒயிட்டு ஒயிட்டு 3 கலர் ஒரே உங்களுக்கு லைனில் வர்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் வருது. இது ப்ராஜெக்ட் 200 மீட்டர்ஸ் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். நல்ல லாங் த்ரோ. நீங்கள் ரீல்ஸில் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது. தம்பி இந்த பொருள் வந்துட்டு இப்போ நான் தூக்கி பிடிச்ச மாதிரி யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக என்னோட தரம் தெரியும் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஹெவியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபாக் லேம்பு செம்ம ஃபினிஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வைக்கிலே 2-3 வைக்கிலே இந்த ஃபாக் தான் மாட்டிக்கிட்டீங்க நீங்களே. நல்லா இருக்கும். நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் போகிறனால ஹில்ஸ் அதை கிளைமேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். அது நல்ல யூஸ் ஆகும். இந்த ஃபாக் ஒரு மேட்டர் இருக்குல்ல, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதான் இந்த ஃபாக் வாங்கணுமான்னு யோசிக்கிறவங்க கிளைமேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். வாங்கிட்டாங்கன்னா நார்மல் டேஸில் ஒயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மழை டைம் வந்துச்சுன்னா வார்ம் ஒயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹில் ஸ்டேஷன் போனால் மெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேர் இல்லை, ஒரு பேரு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் இப்போ மாற்றுக்கு ஆப்ஷன்ஸ் இதில் வந்துருச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் ஆப்ஷன்ஸ், சில வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபு. சில வெஹிக்கிளுக்கு வராது. அவங்களுக்கு வராததுக்கு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் கேப் அந்த வெஹிக்கிளுக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். அது கேப் மட்டும் அடிஷனலாக வாங்குற மாதிரி இருக்கும். வராத வெஹிக்கிளுக்கு, வர்ற வெஹிக்கிளுக்கு கேப்பில் வாங்க தேவையில்லை. இது மட்டும் மாட்டி கொடுத்துடலாம். மாட்டி கொடுத்தா போதும், எப்படியோ ஒன்று மாட்டிட்டா பரவாயில்ல தான் நினைப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எத்தனை இன்ச்சு? இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வரும். ஃபாக் லேம்ப் சைஸு, ட்ரிபிள் கலரு, 200 மீட்டர்ஸ் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். இந்த ஃபாகு பியூர் எல்இடி ப்ரொஜெக்ட் லென்ஸோட வரும். வித் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஹைபீம் லைன் இருக்குது இதில். ஓ, ஹைபீம் லைன்னா ஹை பண்ணிக்கலாம், டிம் பண்ணிக்கலாம். ஆமாம். நார்மலாக நீங்கள் ஃபாகுன்னு போட்டில் டிம்முங்கிறது பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் அடிக்கும். இதே நீங்கள் ஹைபீம் லைன் தனியாக ஒரு சுவிட்ச் ஒன்று வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபாகு நீங்கள் போட்டு இந்த ஹைபீம் லைன் ஆன் பண்ணால் ஷட்டர் ஓப்பன் ஆகும். உள்ள ஷட்டர்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் அடிக்கும். இப்போ ஹெட் லேம்போட சேர்த்து ஃபாக் லேம்பும் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். ஹெட் லேம்பை விட ஃபாக் மாட்டிங்கன்னா ஃபாக் தான் தெரியும், ஹெட் லேம்பே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பவரில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வர்றது. ப்ரைசிங் அந்த அளவுக்கு இருக்குமோ? இல்லை ப்ரைசிங்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பயங்கரமாக இருக்குது. இல்லை எப்பவுமே நம்ம கொடுக்கறது தான், கஸ்டமரை பொறுத்து தான். பட் இது நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாகே நம்ம யூடியூப்பில் பார்த்ததுன்னா உங்களுக்கு 8,000 7,500 நம்ம போட்டிருந்தது. ஸோ இப்போ ட்ரிபிள் கலரே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக 7,500 கொடுத்தலாம். 7,500க்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ட்ரிபிள் கலர் ஃபாக் கொடுத்தலாம். சிங்கிள் கலர் மேக்ஸிமம் வெளியே போய் கேட்டாலே 6,500 7,000 சொல்கிறாங்க. அது இந்த அளவுக்கு தரமாக இருக்கு நம்ம பொருள். சூப்பராக இருக்குது இது ஃபாக். அதனால தான் இதை நான் கஸ்டமருக்கு நான் மெயினாக நான் சொல்லணும்னு சொல்லி நான் எடுத்து காமிக்கிறது. ஸோ இது நல்லா இருக்குது. கஸ்டமர் நீங்கள் ஒரு ஃபாகை நீங்கள் வாங்கி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் ஃபாகு ஒரே கலர் தான். இதுலேயே நான் சொன்ன மாதிரி ஷட்டர் லைன் வரும். என்ன 2 லென்ஸ் வரும் இதில். அதில் லென்ஸ் வராது. ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரொஜெக்டர் தான். ஷட்டர் லைனுக்கு லென்ஸ் ஆன் ஆகும், ஷட்டர் லைனுக்கு லென்ஸ் ஆன் ஆகாது. அந்த மாதிரி ஆப்ஷன் வராது. ஸோ கஸ்டமர் நீங்கள் சிங்கிள் ஃபாக் நீங்கள் வாங்கி நான் மிஸ்டேக்காக போக மாட்டேன் தம்பி அப்படின்னா சிங்கிள் ஃபாக் நீங்கள் வாங்கிக்கலாம். மெயினாக ஒன்ஸ் போட்டால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்னா இது போட்டு அது அவங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி நீ சொல்கிறது. ஓகே, அவங்க யூசேஜ் தகுந்த யோசிச்சு கூட வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 7,500. இப்போ நம்ம காமிச்சு தரீங்களா அந்த ஃபாக், இது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பொறுத்து அதில் ரேட் இருக்குது. இப்போ 160 வாட்ஸ் எடுத்திருக்கீங்க, அது 350 மீட்டர்ஸ் உங்களுக்கு கவரேஜ் ஆகும். அந்த ஃபாக் பியூர் ஒயிட் சிங்கிள் கலர் தான், பியூர் ஒயிட். பட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,000 ருபீஸ் வருது. 9,000 ருபீஸ், 6,000 கெல்வின். ஆமாம், 6,000 கெல்வின், 9,000 ருபீஸ். 160 வாட்ஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா 92 வாட்ஸ் இருக்குது. 6,500 ருபீஸ் தான் வரும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா இருக்கும். ட்ரிபிள் கலர் வாங்குறவங்க இது நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ அந்த மாதிரி வர்றது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது தானே, என்னென்ன பார்க்குறதுன்னு தெரியல தானே, சீக்கிரமாக பார்த்துடலாம். நிறையா இருக்கு. நான் எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். வெளியில் அத்தனை ஐட்டம் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஃபுல்லாக. மேலே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் சென்சார் போட்டு பார்த்தீங்களா, அதெல்லாமே இருக்குது. சென்சார் இல்லாத வெஹிக்கிளுக்கு நம்ம மாட்டிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வாரண்டியோட ஐட்டம், நல்ல குவாலிட்டியான ஐட்டம். 1,200 ருபீஸ் பேரில் வர்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆம்ப் வச்சு சப் ஊஃபர் கேட்பாங்க, ரைட்டுங்களா? ஆம்ப் வச்சு சப் ஊஃபர் கேட்பாங்க. ஆம்போட அட்டாச் ஆகிற சப் ஊஃபர் இருக்குது. ஆம்ப் தனி ஊஃபர் தனி வைக்கிறதுக்கு சப் ஊஃபர் இருக்குது. ஆம்ப் தனி ஊஃபர் தனி நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இது மோன் டிரைவோட ஆம்ப் 4 சேனல் ஆம்ப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதில் வருது. அதில் 2 சேனல் வேணாலும் 2 சேனல் ஆம்ப் நம்மகிட்ட இருக்குது. இந்த மஞ்சள் டப்பா தான் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து 2 சேனல் ஆம்ப். ஸோ இந்த ஆம்ப் வச்சு சப் ஊஃபர் மாட்டுற மாதிரி நம்மகிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா ஓஜி ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா JBL இருக்குது, ஓஜி, ப்ளாபங்க் இருக்குது, ஒரிஜினல் ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுமே டியூப் டைப்பு. ஓஜின்னு சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓஜினா பிராண்டு, சரியான ஜென்யூன். இதெல்லாம் ஒரிஜினல். அதே மாதிரி ப்ளாபங்க்கு ஒரிஜினல் ஓஜி வர்றது. ஸோ அதுக்கு நீங்கள் ஆம்ப் வச்சு சப் ஊஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இல்லை இந்த மாதிரி வேண்டாம், ஸ்பேஸ் எனக்கு டிக்கி ரொம்ப பிடிச்சிடும், நார்மலாக வேணும், அதே மாதிரி இந்த மாடலில் வேணும் அப்படிங்கிறது மேலே இங்கே இருக்குது பாருங்க. இது ஓஜி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாக்ஸ் வராமல், டியூப் வராமல் பாக்ஸ் டைப்பில் வர்றது. இது தனியாக செஞ்சு பண்ணுறது. ஆமாம், தனியாக பாக்ஸ் வச்சு ஒரு கார்னரில் வைக்கிற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் ஊஃபர் தான். அதோட நீங்கள் ஆம்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி காப்பியோ? காப்பினா ஃபஸ்ட்டு காப்பின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காப்பி வேணா ஓஜினா டியூப் தான் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு காப்பி வரும்.
அதுக்கான பாக்ஸ்ல என்ன மாட்டு இருக்கா? பாக்ஸில் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கஸ்டமர் பொறுத்தவரை நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அந்த மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மகிட்ட டாய்ஸ் தான் இருக்குது. பர்ஃப்யூம் எத்தனை இருக்குது அதுலயும்? பர்ஃப்யூம் ஏன் இவ்வளோ வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். கஸ்டமர் எது வாங்கினாலும் நம்ம கிட்ட இருந்து சும்மா ஃப்ரீயாக ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி நான் பர்ஃப்யூம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஆனால் பரவாயில்ல, ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஸ்டாக் ஃபுல்லாக தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாக வச்சிருக்கேன் பர்ஃப்யூம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 பீஸ் ஆர்டர் போட்டு 1000 பீஸ் வந்திருக்காங்க. 1000 பீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 பீஸ் முடிஞ்சிருக்கும். எப்போ என்ன காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது கூட சமத்தரமாக இருக்க மாட்டேங்குது. ஜெல் பர்ஃப்யூம் நல்ல ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. ஃபுல் ரேக் இந்த 3-4 ரேக் ஃபுல்லாமே பர்ஃப்யூம் தான். கஸ்டமர் என்கிட்ட என்ன பொருள் வாங்கினாலும் மோஸ்ட்லி சிஸ்டம்லாம் வாங்கினாலும் கஸ்டமருக்கு நான் கேட்காம பர்ஃப்யூம் எடுத்து நான் கொடுக்குறது. அது இப்போ அவங்க கேட்டாலும் கொடுத்துடலாம், கேட்காம இருந்தாலும் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டிவிஆர் இந்த டேஷ் கேம்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டேஷ் கேம்லாம் நம்மகிட்ட நிறைய வெரைட்டியான டேஷ் கேம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கஸ்டமர் என்ன மாதிரி சாய்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சாய்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே டேஷ் கேம் தான், சரிங்களா? அந்த மாதிரி வர்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு வரும். இது மட்டும் ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, ஃப்ரண்ட் பேக் இன்டீரியர் 3 ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு ரேட்டில் வரும். கஸ்டமர் அதை நேரில் பார்க்கும்போது நம்ம ரேட் எல்லாமே காமிச்சு கொடுத்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணி மாட்டிக்கலாம். நம்ம இந்த பொருள் என்னோட சஜஷனுங்க, பர்சனல் எல்லாத்தையும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். தவறாக மாட்டிக்கோங்க, அது பரவாயில்ல. இப்போ டிவிஆர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மொபைல் ஸ்டாண்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நான் மெயினாக சிஸ்டம்க்கு தான் ஃபுல்லாக இடம் கொடுத்தனால ஆக்சரிஸ் இங்கே வைக்க முடியாமல் இருக்குது. ஆனால் என்ன ஆக்சரிஸ் கஸ்டமர் கேட்டாலும், என்ன டோர் வைசர், டோர் பீடிங்கு, ரூஃப் ராயில் எது கேட்டாலும் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துடலாம். அது என்ன இருக்கோ இல்லையோ நான் கஸ்டமர் என்கிட்ட இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம், வெளியே இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம். கஸ்டமர் அந்த மாதிரி பண்ணிடலாம். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம புது வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, பழைய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, மெயினாக பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் மேட் பண்ணிகிட்டு இருக்கோம், பிவிசி மேட்டு. ஸோ இது எல்லா வெஹிக்கிளுக்கும் தேவைப்படும். ஆமாப்பா, அத்தியாவசியம். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது, ஒரு கலர் காணோம். இது வயசு 3 கலர் இருக்கு. கிரே இருக்கு, பிளாக் இருக்கு, பீச் இருக்கு. 3 கலர் அவைலபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 1800 ரூபா. சின்ன வண்டிக்கு 5 சீட் வெஹிக்கிளுக்கு ஒட்டி கொடுத்துடலாம். லேபர் தனியா வரும் கிடையாது, ஒட்டி கொடுத்துடலாம். 1800 ரூபா. வெஹிக்கிளை பொறுத்து ரேட்டு மாறும். 5 சீட் வெஹிக்கிளுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1800 ரூபா ரேட்டே வரும். இப்போ ஒரு சென்டரை கொண்டு வந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்க, 1800 ரூபா லேபரோட சேர்த்து எல்லாமே. உங்க வெஹிக்கிள் வெளியே நிற்கிற உங்க வெஹிக்கிளுக்கு நீங்க எடுத்தாலே 1800 ரூபா தான். நல்ல விஷயம். அதுல ஒவ்வொரு வண்டி மாறும். லென்த்தா இருக்கிற வண்டி கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட்டர் பிடிக்கணும், ஓப்பனா சொல்லிடுவேன். உங்க வண்டிக்கு 2000 வரும் அப்படின்னு சொல்லுவேன். தம்பி நீ யூடியூப்ல 1500 சொன்னேன், 1500 5 சீட் வெஹிக்கிள் சின்னதாக வரும். உங்க வண்டி பெருசாக பிடிக்கணும், ஒரு 2000 வரும். பெரிய வண்டின்றனால கண்டிப்பாக 2000 வரும். இது பார்த்தீங்கன்னா மெயினாக சீட் கவர்ஸ். சீட் கவர்ஸ் கஸ்டமர் என்ன டிசைன் வேணாலும் இதில் போட்டுக்கலாம். எல்லா வெஹிக்கிள்ஸ் சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மெட்டீரியல்ஸ் பொறுத்து ரேட் நம்ம கிட்ட வரும். இது மட்டும் இது பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற மாடல் மட்டும் இல்லாமல் ஃபோனில் காமிச்சாலும் போட்டுக்கலாம். அது நம்ம அவங்க கஸ்டமர்ஸ் வண்டிக்கு சீட் ஆகிற மாதிரி செட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மாடல்ஸ்க்கு இந்த ரேட் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங் ப்ரைஸு நீங்கள் கேட்ட மாதிரி ஆரம்பிக்கலாம். ஒரு சாண்ட்ரோ ஜிங்கே கேட்டிங்க, சாண்ட்ரோ ஜிங்க்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 4500 தான். சாண்ட்ரோ ஜிங்க்கு 4500 வித் ஸ்டிச்சிங்கோட பண்ணி கொடுத்துடலாம். லேபர் எக்ஸ்ட்ரா இல்லை, எல்லாமே இன்க்ளூட். மெட்டீரியல், ஸ்டிச்சிங்கு, ஃபிட்டிங்கு எல்லாமே சேர்த்து 4500 நீங்கள் சொன்ன வெஹிக்கிளுக்கு போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் 5 சீட்டு வெஹிக்கிளுக்கு 4500 ஸ்டார்டிங். சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்டு ஒவ்வொரு மாதிரி வரும். ஆம்ரெஸ்ட் வரும், ஆம்ரெஸ்ட் வராது, பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு வரும்போது ஒரு 500 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி 5 சீட் வெஹிக்கிளுக்கு. அதே மாதிரி அடுத்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் போனாலும் அதே சாண்ட்ரோ ஜிங்குக்கு பார்த்தீங்கன்னா 5500 குவாலிட்டி மாறும். அடுத்த மெட்டீரியல் மாறினால உங்களுக்கு 5500 1000 கூட வர மாதிரி. இது ஃபேன மெட்டீரியல். மோஸ்ட்லி எல்லா கஸ்டமரும் இந்த மெட்டீரியல் தான் போடுவாங்க. சூப்பர். அந்த மாதிரி அதே நான் அப்ளை சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ரேட் 500 மாறுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 7 சீட் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7500 ஸ்டிச்சிங். டோட்டலாக அதுவும் ஃபிட்டிங், லேபர் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ அந்த மாதிரி சீட் கவர் நம்மகிட்ட ஃபுல்லாக ஸ்டிச்சிங் இருக்குது. கஸ்டமர் என்ன டிசைன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா கஸ்டமர் முடிச்சு கொடுத்துருவோம் வெஹிக்கிள். அதாவது காலையில் வந்தால் ஈவினிங் எடுத்துக்கலாமா? ஈவினிங் தாராளமாக கஸ்டமர் ஒரு 4 to 5 மணிக்குள்ள டெலிவரி எடுத்துக்கலாம். நீங்கள் சீட் கவர் இருந்தாலும் சரி. ஆனால் காலையில் வரணும். காலையில் வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும், ஃபிட்டிங் பண்ணணும். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, அதில் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி கஸ்டமர் டேட் டைம் கெட்டிங் கூட வந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளேம் நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து கூலிங் ஸ்டிக்கர் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் சேம் நான் மேட்டு சொன்ன மாதிரி 1800 ஸ்டார்டிங் வித் ஃபிட்டிங்ஸோட. கிளாஸ் க்ளீன் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி எல்லாமே ஹீட்ரு போட்டு பக்காவாக ஒட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துரும். 1800. அதில் உங்களுக்கு 5 சீட் வெஹிக்கிளுக்கு தான் 1800. அதே நீங்கள் 7 சீட் வெஹிக்கிள் கிளாஸ் எக்ஸ்ட்ரா மாறுது, கிளாஸ் எக்ஸ்ட்ரா வருது. 5 சீட்னா உங்களுக்கு 5 கிளாஸ் வரும். இதே 7 சீட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 கிளாஸ் வரும். ஸோ அந்த கிளாஸ் மாறும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஒரு 500 கூட ஆகலாம், 200 கூட ஆகலாம். அது வண்டியை பொறுத்த ரேட்டு. குறைஞ்ச வச்சு அவ்வளோதான் உங்களுக்கு வரும்.
இப்போ இதுலேயே வந்து நமக்கு இன்னும் பிராண்ட்லாம் வேணும் அப்படின்னா இருக்கு. கார்வேர் நான் பண்ணிட்டு இருக்கேன் மெயினாக. கார்வேர் பார்த்தீங்கன்னா கார்வேர் ஹை ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கேன், கார்வேர் சாதா பண்ணிட்டு இருக்கேன். அதை விட்டிங்கன்னா 3M பண்ணிட்டு இருக்கேன். 3M மசின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, ஏன்னா பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தினாலும் வாங்க மாட்டாங்க. கார்வேரை நான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குற ஐட்டம் தான். ஸோ கார்வேர் நல்லா இருக்கும். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் 1800 நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டீபோர்டு வெஹிக்கிளுக்கு வேகனாரு, டிசைரு, எல்லா வெஹிக்கிள் டீபோர்டுன்னு சொல்லணும் பொதுவாக எல்லா வெஹிக்கிளுக்கும் கேரியர்ஸ் பாருங்க ஃபுல்லாமே டாப் கேரியர். இதுதான் நான் பார்த்தேன். இந்த தடவை நம்மகிட்ட மாற்றம் என்னன்னா, முன்னாடி வந்துட்டு இவ்வளோ குவிச்சு வச்சிருக்கீங்க, என்ன டக்குன்னு பார்த்தா அதான் தெரிஞ்சுது பம்பர் அடிஷனலாக புதுசாக வந்துருக்கு. பம்பர்ஸ் பாருங்க இருக்கிற எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்ம ஸ்டாக் அவைலபிள். என்ன மாடலுக்கு வேணும் எல்லா மாடலுக்கும் இருக்க பம்பர். இது அதுவும் வந்துட்டு ரியர் பம்பர். அதுதான் ரியர் பம்பர். இது நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி கம்மி கிடையாது, ஹெவி குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் தூக்கி பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்கள் கஸ்டமர் பம்பர் யூஸ் பண்ணவங்களா இருந்தால் தூக்கி பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஸோ இங்கே ரேக்கு இங்கே ஏன் இப்படி பிரிச்சு வச்சிருக்குன்னா, இது ரெகுலராக சேல் பண்ணுற வண்டிகளுக்கு வச்சிருக்கேன். ஆமாம், இது எப்போது கேட்குற வெஹிக்கிளுக்கு வச்சிருக்கேன். ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம் கஸ்டமர். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கேன். கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ வேகனாரு, நியூ டிசைரு, அதாவது டீபோர்டு வெஹிக்கிள் நான் சொல்கிறேன் சரிங்களா. நியூ வேகனாரு கேரியர் என்ன எத்தனை இருக்குது? ஆமாம், இது ஃபுல்லாமே அது லார்ஜ், அது மீடியம். ஸோ ஃபுல் இந்த ரேக் அப்படியே உங்களுக்கு கேரியர் தான். ஓ, இதுலேயே எக்ஸ் எல் எல்லாம் இருக்கா? ஆமாம், எல்லாமே இருக்குது. லார்ஜ் இருக்குது, மீடியம் இருக்குது, ஸ்மால் இருக்குது, 3 சைஸ் இருக்குது கேரியரில். ஓகே ஓகே. கேரியரில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற மாதிரி இருந்தால், ஒரு டிசைர் டூரிஸ்ட் வராங்க, டீபோர்டு வெஹிக்கிள் வராங்க, வேகனார் வராங்க, அவங்க வரும்போது அவங்களுக்கு கேரியர் ஆஃபர் ப்ரைஸாக அலுமினிய கேரியர் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதை ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3400 கொடுத்துடலாம். 3400? 3400. கஸ்டமர் வந்து இங்கே மாட்டணும்னு சொன்னால் ஃப்ரீயாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஃப்ரீயாக மாட்டி கொடுத்துடலாம். அதுவும் ஃப்ரீயாக மாட்டி கொடுத்துடலாம். கேரியர் பம்பருக்கு கேரியர் பம்பர், அதான் பம்பரும் ஃப்ரீயாக மாட்டிக்கலாம். பம்பரும் ஃப்ரீயாக மாட்டி கொடுத்துடலாம். பம்பர் ரேட்டு நான் சொல்லிடுறேன். பம்பர் ரேட் அதே மாதிரி நியூ வேகனாக இருந்தாலும் நியூ டிசைராக இருந்தாலும் பம்பர் பார்த்தீங்கன்னா 2100 ஃப்ரீயாக ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். பம்பரில் இதில் மாடல் இருக்கா? இதோ இங்கே இருக்கு பாருங்க. இல்லை நான் இது வேற ஒரு மாடல் இருக்கா? இல்லை, நம்ம எப்பவுமே ஹெவி பண்ணுறதுனால பைப் டைப் தான் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் டைப் நம்ம பண்ணுறது கிடையாது. இப்போ எந்த வண்டிக்கு அது வராதனால பைப்பில் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். பைப்பில் 2 சைடு உங்களுக்கு பூட்டு பார்த்தீங்கன்னா ரப்பர் பூட்டோட கொடுத்துடலாம். ரப்பர் பூட்டோட ஃப்ரீ இன்ஸ்டால். 2100 பேக் பம்பர் எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். வந்தோடனே போல்ட் தனியாக வாங்கணும், ஸ்க்ரூ தனியாக வாங்கணும். ஃபுல் கிட்டு. கிளாம்ப் பாருங்க. ஓ, கிளாம்போட சேர்த்து தான் எல்லாமே. கிளாம்பு உங்களுக்கு போல்டு நெட்டு கொண்டு எல்லாமே வந்துடும் இதுலேயே. இது வந்து பலினோ வெஹிக்கிளோட. ஓகே. கிளாம்பு, போல்டு, நெட்டு, ஸ்க்ரூ, வாசர் எல்லாமே போட்டு உங்களுக்கு வண்டி இங்கேருந்து போகும்போது மாட்டி கொடுத்துடும். அது டிசைர் ஒன்று மாட்டிட்டு இருந்தால் அது வீடியோ வேணால் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. பார்த்தல உள்ள ஹேண்டில் ஃபுல் ஒர்க் பண்ணது. ஹேண்டில் சிஸ்டம், ஸ்பீக்கர்ஸ், சீட் கவரு, ஃப்ரண்ட் ஃபாக் லேம்பு, ஹெட்லைட் பல்பு, பேக் பம்பரு, ஸோ எல்லாமே மாட்டிருக்கு. அதை நீங்கள் காமிச்சு கொடுத்தீங்கன்னா தெரியும். அதே பம்பர் தான் உங்கள் வெஹிக்கிளுக்கு வரும். 2100. 2100 ஃப்ரீ இன்ஸ்டாலோட பண்ணி கொடுத்துடலாம். டாப் கேரியர் 3400 ஃப்ரீ இன்ஸ்டாலோட பண்ணி கொடுத்துடலாம். ஸ்மால் வெஹிக்கிளுக்கு. அதே பெரிய வெஹிக்கிள் வரும்போது அந்த ஸ்மால் கேரியர் மாட்ட முடியாது. அப்போ அதுக்கு பிக் கேரியர் தான் மாட்ட முடியும். பிக் கேரியர் வரும்போது அதோட ரேட் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வரது டூரிஸ்ட் வண்டி தான். வேகனார் வரும், டிசைர் ஒரு டூரிஸ்ட். இந்த 2 வெஹிக்கிளுக்கு தான் நான் அந்த ஆஃபராக கொடுத்துட்டு. ஈகோ அதான் ஈகோ பேக் பம்பர் அதே தான், சேம் தான். கேரியர் மட்டும் தான் அது வெஹிக்கிளுக்கு ரேட் மாறும். ஸோ அது கேரியர் அப்போ என்ன ரேட்டோ அதை நம்ம பார்த்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். பேசிக்காக இந்த கேரியர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்க்கு மாட்டிக்கலாம், டிசைருக்கு மாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வர கேரியர். ஸோ இதெல்லாம் லார்ஜ். இதில் பெரிய வண்டிக்கு வர்றது கிறிஸ்டா அந்த மாதிரி வண்டி. ஆமாம், கிறிஸ்டா, இனோவா, எர்டிகா, ஸோ அது பொலிரோ, ஜைலோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு வர்றது. ஸோ இதெல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் ஃபிட்டிங்ஸும் தனியாக ஒன்று வாங்குவாங்க, நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட எதுக்கு ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி தான் சிஸ்டம், கேமரா, ஸ்பீக்கர்ஸ் மாட்டுறதுக்கு ஃபிட்டிங் சார்ஜ் வரும். அதை விட்டிங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம், சின்ன ஐட்டம், இந்த ஒட்டுறது பிடிக்கிறது, இந்த பம்பர் கேரியரில் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்மகிட்ட ஆள் இருக்குது. சீட் கவர், சன்ஃபிலிம் எல்லாமே இன்ஸ்டால் உங்களுக்கு லேபரோட தான். ஓகே தம்பி, இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த பேஸ் டியூப்ல புது பிராண்ட் ஒன்று வந்திருக்குமா இல்லை அதுனா ஆல்ரெடி இருந்த பிராண்ட் தான்? அது ரெட் சோனிக் ஆல்ரெடி இருக்கிற பிராண்டு தான். ரெட் சோனிக்கு, வார்வொல்ஃப் ரெண்டுமே ஒரே பிராண்டு, அட்டாச் கம்பெனி தான். ஓ, நியூ சீரிஸ் மாதிரி இருக்கு பார்த்தா. ஆமாம். இத்தனை பாக்ஸ் இருக்குது. என்ன இன்ச் அது? அது 10 இன்ச். ஃபுல் ஸ்டாக் அதுலேயே வந்துருக்கு. ஆம்ப் அட்டாச்சாக வருது, அது பார்த்துக்கலாம். இப்போ ஆக்டிவா? ஆமாம், ஆக்டிவ் ஊஃபர். ஸோ அதில் நம்ம சப்வூஃபர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கொடுக்கறது தான். இப்போது அதே ஆஃபர் நம்ம கொடுத்துடலாம். 2800 8 இன்ச் ஊஃபர். என்ன பிராண்டு? ஜெஸ்கா பிராண்ட் இருக்குது. அதை விட்டா உங்களுக்கு டான்ஸோன் பிராண்ட் இருக்குது, கிங்டோம் இருக்குது. வர்ற பிராண்டை பொறுத்து நம்ம 2800 நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ். உங்களுக்கு சேம் ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுத்துக்கலாம். அதில் இந்த பிராண்டு தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது. எந்த பிராண்டாலும் 2800 எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற பிராண்டில் அவங்க 1 வருஷம் வாரண்டி இருக்குது. அதுக்கு மேலே குவாலிட்டின்னு போகும்போது உங்களுக்கு ரேட்டு மாறிட்டு போகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்ஸ் இருக்குது 3000 வாரண்டியோட இருக்குது. அதுக்கு மேலே ஏரோஃப்ளை இருக்குது 3500 8 இன்ச்சு ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே கொடுத்துடலாம்.
ஸோ ஊஃபரை பொறுத்தளவுக்கு கஸ்டமருக்கு ஸ்டார்டிங் 2800 நம்மகிட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அது கஸ்டமர் தந்தாலும் மாறிக்கலாம். மெயின் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்மகிட்ட டோர் வைசர் அவைலபிளாக இருக்குது. லைன் கார்டு டோர் வைசர்னு சொல்லுவாங்க, அது எல்லா வெஹிக்கிளும் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 அல்லது 400 rupees அதுலேருந்து ஸ்டார்டிங் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு ரேட்டில் வரும். எல்லா வெஹிக்கிளுக்கும் அது நினச்சிடக்கூடாது. இப்போ டிசைர் நீங்கள் டூரஸை கொண்டு வந்தீங்கன்னா 550 rupees கொடுத்துடலாம். வேகனர் கொண்டு வந்து 550 rupees. நான் அந்த 450 350 சொன்ன பார்த்தீங்கன்னா 800 ஆல்டோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா முக்கியமாக எந்த பொருள் எடுத்தாலும் சொல்கிற விலையெல்லாம் வந்துட்டு அந்தந்த வண்டியை பொறுத்து இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்பலாம் ஏறிடாது. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி தாராளத்தில் 500 1000 அந்த மாதிரி ஏறாது. ஜஸ்ட் 150 200 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏறும். வெஹிக்கிளை பொறுத்து ஏறும். ஏன்னா அந்த மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் வரனால அந்த மாதிரி தான் சேல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வீல் கப்ஸ் நம்ம அவைலபிள். இங்கே பார்த்தீங்கன்னா இது கஸ்டமருக்கு வேண்டி காமிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கஸ்டமர் ஓகே பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து கொடுத்துருவேன். குடோனில் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. அந்த ஃப்ரேம் சொன்னது நீங்கள் ஸ்டாக் அந்த குடோனில் ஃபுல்லாக வீல் கப் மாடலுக்காக இது இருக்குது. கஸ்டமர் காமிக்க வேண்டி நான் வச்சிருக்கேன். ஸோ கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தான் வீல் கப்ஸ் இருக்குது. வீல் கப்பெல்லாம் உங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா. 12 இன்ச்சு சைஸ். அதே 14 இன்ச்சு ஸ்டார்டிங் 450 ரூபா. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடை சண்டே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. சண்டே அவைலபிளா? சண்டே பார்த்தீங்கன்னா அவைலபிள். மதியம் வரைக்குமா? மதியம்னா கஸ்டமர் வர பொறுத்து கஸ்டமர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் நான் இருப்பேன். வேலையை பொறுத்து. ஆமாம், கஸ்டமர் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி 4 மணிக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கு நான் வந்துட்டு இருக்கேன் பிரதர், வரக்கு ஒரு மணி ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி கஸ்டமருக்கு எல்லாம் மாட்டி குடிச்சு கொடுப்பாரு. வர முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பெஸ்ட்டு. அவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் நம்ம எடுத்து வச்சிடலாம் குடோன்லேருந்து. ஓகே தம்பி, இவ்வளோ நேரம் எடுத்தேன். ஆனால் முக்கியமாக அட்ரஸ் நம்ம லொக்கேஷன் கரெக்டாக கேட்காம விட்டேன். அட்ரஸ் இப்போ சொல்லிடலாமா? கண்டிப்பாக சொல்லிடலாம். நம்ம எக்ஸாக்டாக நம்ம லொக்கேஷன் ஒருத்தர சொல்லிடலாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லாரிப்பேட்டை, உக்கடம் லாரிப்பேட்டை, கோயம்புத்தூர். சரிங்களா? அதாவது பழைய மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பழைய மார்க்கெட் அடுத்த கட்டு லாரிப்பேட்டை, சேம் லெஃப்ட் திரும்பும். அதுக்குள்ளே நேராக ஒரு 200 meters ரைட் சைட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஏகே கார்ஸ்னு பெரிய போர்டு வச்சிருப்பேன். ரோட்டோரமாக போர்டு வச்சிருப்பேன். கஸ்டமர் ரைட் சைடு அப்படி அவங்க டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணால் முன்னாடி போய் பிக் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி இல்லை கஸ்டமர் இங்கே வர கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா மார்க்கெட்டுக்குள்ளே 114 ஷாப் நம்பர் நம்மளோட தான், 124 ஷாப் நம்பர் நம்மளோட தான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் இல்லாமல் நான் நியூ மார்க்கெட் போகணும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு பிரான்ச் நம்ம நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இப்போ நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணது தான். அதில் நேராக பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு ஆகி உள்ளே போயிட்டு டெட் அண்ட் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஷாப். மொத்தத்தில் உக்கடத்தில் எந்த மார்க்கெட் உள்ளே பூந்தாலும் வந்துட்டு நம்ம ஏகே கார் ஜோன் இருக்கும் நம்ம கிட்ட. கஸ்டமர் நீங்கள் இந்த ஆஃபருக்கு இந்த கடைக்கு தான் வரணும் அப்படி கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு கூட எனக்கு கால் பண்ணலாம். இங்கே வந்துட்டு கூட டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா டேரெக்டாக வெஹிக்கிள் வச்சு இங்கே ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே இங்கே பார்த்துட்டு போயிடலாம். அங்கேயும் மாட்டிட்டு போயிடலாம். அது எங்கே போனாலும் நமக்கு ஆஃபர்ஸ் நிறுத்தி வேலை பண்ணுறதுக்கு 4-5 வண்டி ஒன்றா நிறுத்தி வேலை கண்டிப்பாக நிப்பாடி அந்த மாதிரி ஸ்பேஸ் நம்மகிட்ட இடம் பண்ணிக்கலாம். மெயினாக கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வேற எது இல்லை. அப்படி இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ பார்க்குற பொருள் நம்ம கோயம்புத்தூர்ல சுற்றி இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்துருவாங்க. வெளியில வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பொருள் மட்டும் என்ன அனுப்பிச்சிடலாம்ல? தாராளமாக நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்துட்டு கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு அந்த திருப்பூர் ஈரோடு அவங்க பண்ணும் போது நம்ம கொரியர் சீக்கிரம் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதர் ஸ்டேட்டு போகும்போது 1 நாள் 2 நாள் டிலே ஆகும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஊருக்கும் நம்ம கொரியர் சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல இருக்கிறீங்க நேரில் வந்துருங்க. வெளியூர் இருக்கவங்க மட்டும் வர முடியல, அவ்வளோ தூரம் வர முடியலன்னு நினைக்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு ஆர்டரில் கேட்பாங்க. அதான் போன வீடியோவில் நம்ம வந்து ரெட்சோனிக்ஸ் ஆஃபர் போட்டோம், ஸ்டாக் போட்டோம். இப்போ அந்த ரெட்சோனிக் முடிஞ்சதுனால பீஸ் இல்லாதனால அடுத்த ஸ்டாக் நம்ம புதுசாக இறக்கி அதுவும் நம்ம ஆஃபராக போட்டிருக்கோம். அதுலேயும் என்ன பியூட்டினா அது வந்துட்டு 2GB கிடையாது, 4GB ரேம். அது 4GB 64. அதே மாதிரி கார்ப்ளே சிஸ்டம் ஆஃபர் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். நிறைய கஸ்டமர் வீடியோ இப்போ நம்ம போடுறோம் 2-3 மாதம் கழிச்சு பார்த்துட்டு அந்த ஆஃபர் ஸ்டாக் இருக்குன்னு நினச்சி வந்துடுறாங்க. அந்த அன்னைக்கு வேறு பிராண்ட் ஆஃபராக இருக்கும், அந்த பிராண்டு கொடுப்போம் நம்ம, அவ்வளோதான். பட் ஆஃபருங்கிறது போயிட்டு தான் இருக்கும். வேறு பிராண்டுன்னு வரும்போது உங்களுக்கு இதாகும். கிட்டத்தட்ட இதே பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். இதே பட்ஜெட் தாராளமாக நீங்கள் நம்ம வீடியோ நம்ம யூடியூப் நம்ம சேனலில் போய் நம்ம வீடியோஸ் பார்த்தாலே ஸ்டார்டிங் 3500 அந்த வீடியோஸ் எப்பவுமே நான் அந்த நம்ம வீடியோ போட்டிருக்கேன். நான் ஆஃபர் ப்ரைஸாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா பிராண்டு தான் மாறும், உங்களுக்கு ரேட் அதே ரேட்டில் தான் வந்துட்டு இருக்கு. சரி தம்பி, நல்லா லஞ்ச் டைமில் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு நினைக்கிறேன். இல்லை எனக்கு என்ன விஷயம்னா நிறைய கஸ்டமருக்கு இன்னும் நிறைய பொருள் காமிக்கலேன்னு ஒரு இதுதான், வேற எது இல்லை. இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. மெயினாக மேலே பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ தான் நமக்கு ஞாபகமே வருது. தெரியும் ஆம்பியன் லைட், ஃபுல் ஆம்பியன் லைட் ஃபுல்லாக உங்களுக்கு வண்டியில் பாட்டம்லேருந்து ஃப்ரெண்டு உள்ளேருந்து எல்லா இடத்துலையும் லைட் செட்டிங்ஸும் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வெஹிக்கிளை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும். பட் பொருள் ப்ராடக்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 ஜென்யூன் ப்ராடக்ட், 1 வருஷம் வாரண்டியோட கிடைக்கும். ஓகே, 3R மிரர்ஸ், அதெல்லாம் இந்த மிரர் சைடு மிரர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கான மிரர்ஸ். இதெல்லாம் ஃபார்ச்சுனர் மிரர் எல்லா வெஹிக்கிளுக்கு வைப்பாங்க, ஒரு லுக்கிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றது. சரி தம்பி, எனக்கும் பசி எடுத்துருச்சு, கஸ்டமருக்கும் பசி எடுத்துருக்கு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துரும், அவங்களோட டைம் ரொம்ப நேரம். கஸ்டமர் என்னவா இருந்தாலும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்களே ஒரு பட்ஜெட் அங்கேயே கோட் பண்ணிக்கலாம்.
ஆமா அங்கேயே நீங்க கோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன ரேட். ஓகே இந்த ரேட்டா, அது ஃப்ரேம் என்ன சொன்னார் நம்ம வண்டி ஸ்விஃப்ட், ஓகே அது ஸ்விஃப்ட் 600 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி அவங்க கஸ்டமரே கோட் பண்ணிட்டு அவங்க ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணி வரலாம். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி தான் கொடுப்பேன், அதிகமாக கொடுப்பேன். ஏன்னா டேரெக்டாக நான் எடுக்கிறது, என்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்கு, ரெகுலராக எடுக்கிறனால உங்களுக்கு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு போயிட வேண்டாம். ஒரு ஸ்கோடா ரேபிட்டுக்கு வந்து வாங்கும்போது ஃப்ரேம் ரேட் ஜாஸ்தி வந்துருமா அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அதுக்குள்ள ஜஸ்ட் 850 ருபீஸ் தான் வரும் உங்களுக்கு சாக்கெட்டோடைய. ஏன் சிவிக்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரேம், சிவிக் ரொம்ப பெரிய ஃப்ரேம், அது ஃப்ரேமே ஜஸ்ட் உங்களுக்கு 1200 ருபீஸ் தான். முன்னாடி சொன்ன மாதிரி 2000 தான் மேக்ஸிமம், அதுக்குள்ளேயே தான் முடியும் உங்களுக்கு, சாக்கெட்டோடய வந்துடும் உங்களுக்கு ஃப்ரேம்ஸ். அதனால நீங்கள் அதெல்லாம் ஒன்று இது பண்ண வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துலாம். நீட்டாக சர்வீஸ் நீட்டாக இருக்கும். ஃபிட்டிங் இங்கே வந்து பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு, சர்வீஸ் நீட்டாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ப்ராடக்ட் சொல்ல முடியல, கஸ்டமர் நேரில் வாங்க, கிளியராக காமிக்கிறேன், கிளியராக கொட்டேஷன் போட்டு கொடுக்குறேன், ஓகே நம்ம எல்லாம் பண்ணிடலாம். டெஃபினட்டாக வருவாங்க. அதுவும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனலில் மற்ற அக்சரிஸ் நான் போட்டாலும் நம்ம ஷாப்புக்குன்னு உண்டான அந்த ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, போட்டாலும் இமிடியட் ரெஸ்பான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ தேடி வருவாங்க ஃபைசல் எப்பயும் போல. மிட் எப்பவுமே நமக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குது. அதனால தான் அந்த மிட் டவுனுக்குனே ஸ்பெஷலாக ஆஃபர் கொண்டு வரணும்னு சொல்லி தான் மெயினாக ஆஃபர்ஸ் கொண்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேனல் தான், அதுக்கப்புறம் தான் வரவங்களுக்கு நம்ம கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் உங்கள் சேனல் மூலியமாக தான் ஆஃபர்ஸ். மெயினாக விஷயம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம யூடியூப்ல தான் இந்த வேக்கம் ஆஃபர் போட்டிருந்தேன். 15,000 வாங்கின ஆஃபர். அது வந்து போட்டு நமக்கு ஒரு 1 வீக்லேயே ஃபுல் ஸ்டாக் முடிஞ்சுது. வேக்கம் கிட்டத்தட்ட 30 to 40 பீஸ் வச்சிருந்தேன், 40 பீஸ் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களா? வந்து ஆஃபர் சிஸ்டம் 15,000 வாங்கி ஆஃபர் பிரைஸ் வாங்கி கேட்டே வாங்கிட்டு போறாங்க. 2500 ஒர்த் இல்ல அது. ஆமா, கேட்டே வாங்கிட்டு போயிடுறாங்க. அது ஸ்டாக் முடிஞ்சு மறுபடியும் கஸ்டமர் மறுபடியும் வந்து கேட்குறாங்க. நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் மறுபடியும் இறக்கி வச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தோ இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த ஆஃபர் நான் கேன்சலே பண்ணேன். ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இருந்தால் வாங்கி வச்சல, ஸ்டாக் இல்லை. அதே மாதிரி தான் இருக்கிற வரைக்கும் நான் ஸ்டாக் கொடுத்துட்டே இருக்கேன் கஸ்டமருக்கு. இல்லாதப்ப இல்லைன்னு சொல்லிடுறேன், அதுக்கு தகுந்தப்ப வேற என்ன ஆஃபர்ஸ் இருக்கோ அது கேளுங்க, அதை நான் சொல்றேன், உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கலாம். சூப்பர் தம்பி, இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீட் கண்டிப்பாக பார்க்கலாம்.